அது என்ன இபாதத்துனா ஒரு சின்ன இபாதத்து தான். இது என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தர. அவர் மேல அல்லாஹ் கோபப்பட மாட்டான். அவர் மேல அல்லாஹ் கோபப்பட மாட்டான். அந்த கோபத்தை பெற்றுத்தராத ஒரு சிறிய இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்னை ஆயிஷா அம்மா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூதாவுதுல 5040வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு வந்தால், எங்கங்க தூங்குறதுக்கு வர்றாங்க, தன்னுடைய படுக்கைக்கு வந்தால் வலது புறத்தில் படுத்து உறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி தூங்குவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வலது புறத்துல படுத்துக்குவாங்க. வலது கை அவருடைய வலது கன்னத்துல இருக்கும். படுத்து உறங்கக்கூடிய முறை இது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய படுக்கைக்கு வந்தால் வலது புறத்துல படுப்பாங்க, ஒருக்கணிச்சு படுத்துக்குவாங்க. வலது புறத்துல ஒருக்கணிச்சு படுத்துக்குவாங்க. அவருடைய வலது கை அவருடைய வலது கன்னத்துல இருக்கும். அவருடைய இடது கை அவர்களுடைய என்ன செய்யும், இடது காலின் மீது இருக்கும். வலது புறமாக ஒருக்கணித்தவராக படுத்து உறங்குவார்கள். எவர் ஒருவர் படுக்கும் பொழுது குப்புற படுத்து தூங்குறாரோ, ஒரு சஹாபி அப்படிதான் படுத்து தூங்கினாரு. குப்புற படுத்து தூங்கும் பொழுது அவரை வேகமாக எழுப்பி விடுமாறும் அல்லாஹ் அவர் மீது கடுமையான கோபம் கொண்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்படும். ஒரு சஹாபி குப்புறப்படுத்திருந்தார். அப்ப குப்புறப்படுத்தா அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குது. அல்லாஹ் கோபப்படுறான் யாரின் மீது? குப்புறப்படுத்து தூங்குறவங்க மேல அல்லாஹ் கோபப்படுறான். இன்னைக்கு 100க்கு 95% பேர் குப்புறதான் படுக்கும். குப்புறதான் படுக்கும். படுக்கையை அல்லாஹ் கவனிக்கிறான். படுக்கையை அல்லாஹ் கவனிக்கிறான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குகின்ற முறையை நமக்கு சொல்லி தராங்க. இன்னும் மருத்துவ ரீதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த முறையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த முறையில நம்ம படுத்து உறங்கும் பொழுது ரத்தங்கள் என்ன செய்யப்படுது, தடையில்லாமல் உடல் முழுவதும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. இது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இது வலது புறத்தில் ஒருவர் தன்னுடைய கைகளை வைத்தவாறு வலது புறத்தில் திரும்பி ஒரு பக்கமாக அவர் படுத்து உறங்கினால் அவருடைய ரத்தங்கள் தடையில்லாமல் அவருடைய உடல் முழுவதும் போயிட்டு வருது. அதே குப்புறப்படுக்கிறது அல்லது மல்லாக்கப்படுக்கிறது அல்லது ஒரு கால மடக்கி ஒரு கால நீட்டி படுக்கிறதெல்லாம் என்ன செய்யப்படும், உங்களுக்கு அந்த ரத்தங்கள் உடல் முழுவதும் போயிட்டு வர்றதுக்கு தடை ஏற்படும், உடல்ல வியாதிகள் வரும் என்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தூங்கும் பொழுது வலது புறத்துல ஒருங்கிணைத்து படுத்து தூங்குங்கள், குப்புற படுத்து தூங்காதீங்க. அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா என்று சொல்லக்கூடிய துஆவை ஓதிவிட்டு எவர் தூங்குறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபப்பட மாட்டான் என்பதாக ஒரு அழகான ஒரு சிறந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய